ஓ, வந்துட்டீங்களா? ஆ, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரும்பு தோட்டம். அதுவும் எனக்கு பின்னால் தெரியுதுல, அதுதான் குட்டி கரும்பு தோட்டம். மலேசியா நாட்டில் முக்கியமாக கொத்ததங்கின்ற இந்த வட்டாரத்தில் கரும்பு ரொம்ப புகழ் பெற்றிருக்கு. நிறைய பேர் கரும்பு சாறு குடிக்கிறாங்க, கரும்பில் சீனி செய்கிறாங்க, கரும்பு தொழிற்சாலை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது இங்கே. அடுத்ததாக நீங்கள் எனக்கு பின்னால் பார்க்குறது ஜேசிபி. அதாவது அதன் முழு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியலனாலும் அது சுருக்கமாக எல்லாரும் ஜேசிபின்னு கூப்பிடுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி பொட்டெல்லாம் இருக்கிற இடத்தெல்லாம் ஜேசிபியை யூஸ் பண்ணி அதை ராத்தவாக்கி அந்த இடத்துல பயிர் நடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து செம்பனைகளை வளர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த என்னங்க பார்க்குறீங்க? கொஞ்சிக்கிட்டு இருக்கேனா? இது எங்கள் வீட்டு குட்டி சைத்தான். பேரு ஸ்வேதா ஸ்ரீ. ராங்கினா ராங்கி சொல்லவே வேணாம், அவ்வளோ ராங்கி. பயப்படுற ஆளுன்னு யாரை சொல்லலாம்? யாருக்குமா பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன் வீட்டில்? சும்மா பயப்படவே சொல்லுமா. பார்த்தீங்களா, பயம்ன்றது என்னன்னே தெரியாது. அடுத்தங்கத்துக்கு போவோமா? ஓ, நீ வந்து செய்தி வாசிப்பா? இந்த வீட்டில் வந்து அடுத்ததா குவி மூவி நிறைய சொல்லவே வேணாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால சாப்பாடு புரிஞ்சுக்க வேண்டிதான். வானத்தை பார்த்தீங்களா? கருமேகங்கள், மழைக்கு அறிகுறி, அடைமழைக்கு அறிகுறி. என்னவோ தெரியல, கொத்ததிங்கின்ற இந்த ஊருக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆகையால அப்பப்போ ஆற்றுல இருக்கிற தண்ணி ஊரையும் எட்டி பார்த்துட்டு போகும். கொஞ்சம் இல்லைங்க, என்னை விட ஒரு அடி உயரமாக வரும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த ஊர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் நானும் பிறக்கணும் வளரணுன்றது என் நிச்சய எழுத்து.